அனைவருக்கும் காலை வணக்கம். அதாவது காலைல வணக்கம் சொல்லுவோம். இன்னைக்கு கேமரா 2வது நாள். ஆனால் எங்கே போகிறோம்னு எங்களுக்கே தெரில. மணி எத்தனை கூட்டிகிட்டு போவாங்க. நாங்கள் போவோம். 9:36 9:36 ஆச்சு. அதாவது 8 மணிக்கு கிளம்ப ஆரம்பித்தோம். அப்புறம் அப்போ கிளம்பிக்கிட்டு அப்புறம் நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கே எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ஸோ எப்படி இந்த நாள் போகிறத பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா அக்ரோ மார்க்கெட். என்ன இடம்னு கேட்டிங்கன்னா பூ இடம். அவ்வளோதான் எங்களுக்கு தெரியும். ஆமாம், அவ்வளோதான் தெரியும். கொஞ்சம் ஆள் குறைவு. வீக் டேஸில் வந்தனால கொஞ்சம் நல்லா இருக்குது. எனது கூட்டம் இல்லாமல் இப்போ கீழே கூட்டம் இல்லை, ஏன்னா காடியில் குறைவாக தான் இருக்குது. மேலே போய் பார்த்து தான் கொஞ்சம் தெரியும். இப்படி எல்லோரும் போயிட்டுருக்கோம். டிக்கெட் விலை எவ்வளோன்னு பார்ப்போம். அந்த விண்ணில் ஆனந்தம், இந்த மண்ணில் ஆனந்தம், அடிபூமி பந்தை முட்டி வந்த புல்லில் ஆனந்தம், வயலின் சுத்தம் ஆனந்தம், மழையின் சத்தம் ஆனந்தம், அடமழையில் கூட சாயம் போகா வானவில் ஆனந்தம், வாழ்வில் நூறானந்தம், வாழ்வே பேரானந்தம், பெண்ணே நரை எழுதும் சுயசரிதம் அதில். இந்த இடம் இப்படிதான் இருக்கு. என்ன கப்பல் நானும் வரேன். கண்டிப்பா நீங்க விசிட் பண்ணலாம், நல்லா இருக்கு. இங்க பூ பாத்தீங்கன்னா செம்ம அழகா இருக்கு. யாருக்கெல்லாம் பூ பிடிக்குமோ அங்க வரலாம். ரீசனபிள் பிரைஸ் தான், 25 என்னமோ ஒரு ஆளுக்கு. ஸோ கண்டிப்பா வரலாம். ஆனா விதவிதமா இருக்கு, அழகா இருக்கு. போட்டோ நல்லா பிடிக்கிறவங்களுக்கு இந்த இடம் பெஸ்ட். நீதானே நீதானே நழலாவும் கூடதானே எதுவும் வேணாமே. நீங்க ஃப்ரீயாவே ஃபீடிங் பண்ணலாம். அழகா சாப்பிட்டுட்டு இருக்காரு ஜோக்கா. தயவு செஞ்சு சண்டை போட்டுக்காதீங்க. அதான் பக்கத்துல இருக்கக்கூடாது சண்டை. ஆனா ஃப்ரீ ஃபீடிங் வேற லெவலு. ஆனா கடிக்கவே மாட்டேங்குது, அழகா இருக்கு. அப்படியே உள்ள வந்தோம்னா செம்பரி ஆடு இருக்கு. ஆனா எங்க இருக்குன்னு தெரியல. ஆனா எல்லாமே புரியுதா எங்க. அங்க ஒரு கருப்பி இருக்கு. இருக்கானுங்க. புலி பூனெல்லாம் இருக்கு. ரெண்டு போட்டோ மேக்னெட் வாங்கணும். 2 மேக்னெட் வாங்கணும். 35 வெள்ளி. நல்லா இருக்கு, அழகா இருக்கு. அவங்க பிடிச்சி கடைசியில கொடுப்பாங்க. நல்லா இருக்கு. கொஞ்சம் பச்சை கலர் மட்டும் நல்லா இல்ல, ஒரு மாதிரி எங்களுக்கு பிடிக்கலடா. அதாவது இப்போ எங்க வந்தோம்னா ஸ்ட்ராபெரி ஃபார்ம் வந்தோம். அதுவும் ராஜு ஸ்ட்ராபெரி ஃபார்ம் நினைக்கிறேன். அதுவும் தமிழ்நாளோட கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா தமிழ்நாடுல எப்படி நம்ம பார்க்கலாம்னா அங்க பின்னாடி கருவேப்பிலை. ஆமா, அப்புறம் அவர் அங்கதான் இருக்காரு. அதுக்கப்புறம் ஸ்ட்ராபெரி பாத்தீங்கன்னா அவ்வளோ இல்லை, ஆனா இருக்கு. மேபி இப்பதான் முளையுதான் நினைக்கிறேன், ஏன்னா இது ரொம்ப வருஷமா இருக்கு. ஸோ எல்லாம் அழகா இருக்கு. ஆனா இங்க வந்துட்டு இவ்வளவுதான், ஃபுல்லா போனாலும் இவ்வளவுதான் இருக்கும். ஸோ இந்த ஒரு டைம் மட்டும் பார்த்து இந்த இடத்த மட்டும் பார்த்துட்டு போகலாம்னு நினைக்கிறேன். ஆமா, ஏன்னா மேல வரைக்கும் போனா நாக்கு தள்ளிடும். காசு கட்டணும். தெரியல எவ்வளவுன்னு. பட் இது அவ்வளோ எப்படி சொல்றது, ஒரு ஸ்ட்ராபெரி எப்படி வளரும்னு பார்த்தோம், அவ்வளோதான். ஆனால் ஓகேலா, இப்படி ஒரு தமிழ் இருக்கும்போது நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். இதெல்லாம் வந்து நம்ம ஆர்பிடி புக்கில் பார்த்துருக்கோம். ஆமாம். பெருசா இருக்கு.
பாட்டி ஜாக்கெட் போட்டுருப்பாங்களே ஊருக்கு பாமாசி மாத்த வந்துட்டோம். கிட்டி செல்லத்துக்கு சோகமா இருக்கா, தூக்கம் வந்துச்சு போல. கிடி 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 அழகன் அழகன் அழகன். ஸ்ட்ராபெரி கைஸ், சாப்பாடு கடைக்கு வந்தோம். இப்ப சாப்பாடு பார்க்கலாம். இது வச்சு போடு brownies.